அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு டிவிக்கு 2 ரிமோட் இருந்தால் எப்படி இருக்கும்? அதே கொடுமை தான் இப்போ எங்கள் ஐயா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த பக்கம் எங்கள் ஐயா நிதிஷ்குமார் இவர் ஒரு கையிலுக்க இவர் நான் சொல்கிறத கேட்கணுங்க. இந்த பக்கம் ஆந்திராவோட முதல்வர் திரு அந்த சந்திரபாபு நாயுடு இவர் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கையிலுக்க நடுவில் எங்கள் ஐயா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மாட்டிக்கிட்டு இவர் நிலைமையை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிறத மாதிரி இந்த பக்கம் நிதிஷ்குமார் ஒரு பக்கம் அடிக்க, இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் அடிக்க ரொம்ப ஒரு சித்திரவதையில் இருக்கார் நம்ம ஐயா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. எப்போனா இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து தன்னிச்சு போட்டிட்டு 240 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. 240 இடங்களில் வெற்றி பெற்றும் இந்த பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வெறும் 16 சீட்டு 8 சீட்டு 10 சீட்டு ஜெயிச்ச தெலுங்கு தேசம் கட்சியவும் நிதிஷ்குமாரோட கட்சியவும் நம்பி ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஐயா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமெல்லாம் அப்படியே ஒரு தன்னந்தனி காட்டு ராஜாவாக நம்ம ஐயா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வந்தார். அவரோட விருப்பத்துக்கு எந்த ஒரு சட்டத்தையும் நடைமுறைப்படுத்துறது, எந்த ஒரு மசோதாவும் நிறைவேற்றுறது, இந்த மாதிரி எல்லாமே ஒரு தன்னந்தனி காட்டு ராஜாவாக இது பண்ணிட்டு வந்தார். ஆனால் இப்போ அந்த மாதிரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த பக்கம் நிதிஷ்குமாரை கேட்கணும், இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு கேட்கணும். ஒருவேளை எங்கே கேட்கலங்கிற பட்சத்தில் அம்மையார் ஜெயலலிதா மாதிரி ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுலேருந்து ஐயா சந்திரபாபு நாயுடு இந்த நிதிஷ்குமாரும் எனக்கு இந்த அமைச்சர் சீட்லாம் வேணும், இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு எனக்கு துறை, நிதித்துறை, உள்துறை அமைச்சகம், இந்த வேளாண்மை துறை, இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்லாம் இந்த வேணும் அப்படின்னு இருக்க. இந்த பக்கம் நிதிஷ்குமார் வந்து பாதுகாப்புத்துறையை ஒதுக்கணும், உள்துறை அமைச்சரை ஒதுக்கணும், நீர்வளத்துறையை ஒதுக்கணும், இந்த மாதிரி இவர் முக்கியமான துறைகளை வருக நடுவில் மாட்டிக்கிட்ட நம்ம ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ இருக்கிறதே மொத்தமே அவ்வளோதையா இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் 2 பிச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா என் கட்சியில் 240 பேர் ஜெயிச்சிருக்கேன், அவனுக்கு நான் என்னத்தை கொடுக்கறதுன்னு ஒன்றும் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தார் ஐயா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அது மட்டும் போக நம்மளுடைய ஆந்திராவோட முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு படி மேலே போய் மிக அதிகாரம் வாய்ந்த அந்த சபாநாயகர் பொறுப்பவும் ஐயா சந்திரபாபு நாயுடு கேட்டு அடம் பிடிக்கிறத நமக்கு சோர்ஸஸ் சொல்லுது. இது போய் இத்தனை நாளாக ஐயா சந்திரபாபு நாயுடு எனக்கு இந்த அமைச்சர் வேணும் அந்த அமைச்சர்னு சொல்லி கேட்டு வந்தது ஐயா சந்திரபாபு நாயுடு. இப்போ எனக்கு அமைச்சர்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லி உதறி விட்டுட்டாராம். இவர் பாரத நரேந்திர மோடிக்கு ஒரு பீதி உண்டாயிருச்சு. ஆகா, எங்கள் ஊரில் இந்தியா கூட்டணிக்கு போயிடுவாரோ என்னமோ, நம்மளை அவுத்து விட்டுருவாரோ, இந்த 5 வருஷம் ஆட்சி செய்ய முடியாமல் போயிருமோ, என்னடா ஒரு பெரிய ரோதனையாக போச்சுன்னு எங்கள் ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தூக்கம் போனதாக சொல்கிறாங்க. ஐயா சந்திரபாபு நாயுடு வந்து எனக்கு பாதுகாப்புத்துறை வேணும், உள்துறை அமைச்சகம் வேணும், வேளாண்மைத்துறை வேணும், நிர்வாகத்துறை வேணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு அமைச்சர்களை கேட்டு வந்தார். ஆனால் இப்போ வந்து எனக்கு அமைச்சர் வேணான்ட்டாரு. என்னடான்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு சொல்கிறாராம், நான் 1999 2004 வரையும் உங்கள் பிஜேபிக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தணும். ஐயா வாஜ்பாய் எப்படி நான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தணும், அதே மாதிரி ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நான் வெளியிலேருந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன். அதே போல் நிதிஷ்குமாரும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பாருன்னு சொல்லி வெளியிலேருந்து இப்போ சொல்கிறாராமா. இப்போது பாஜகவுக்கு அது வழி வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு. என்னடா அமைச்சர் பதவி கொடுக்குற அமைச்சர் பதவி வேண்டாங்கிறாங்க, இல்லை தான் உள்குத்து இருக்குமா அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருக்காராம் ஐயா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. பாஜக ரொம்ப பயந்து போயிருக்குதாம்மா. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஐயா சந்திரபாபு நாயுடு எதை உள் வச்சு இப்படி சொல்லியிருக்காருன்னா, பாஜகவை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பாஜக ஒரு அமைச்சரவை கொடுக்குற மாதிரி கொடுக்கும், அமைச்சரவை கொடுக்குற மாதிரி கொடுத்து எங்கே நம்ம கட்சியோட எம்எல்ஏவும் எம்பியவும் இவர் விலைக்கு வாங்கிக்கிட்டு வர என்னமோன்னு பயந்து சந்திரபாபு நாயுடு, ஐயா உங்களை பற்றி நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன கட்சியை எப்படிலாம் வச்சீங்க அப்படின்னு நல்லாவே எனக்கு தெரியும். ஒரு வேளை நான் எங்கே இந்த எம்பியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட 4 பேத்துக்கு 5 பேத்துக்கு அமைச்சரை வாங்கி கொடுக்க, அவங்க உங்களோட ஐக்கியமாக நீங்கள் அந்த எம்பியெல்லாம் விலைக்கு வாங்கி போட்டுட்டு நீங்கள் கடைசியில் எனக்கே வச்சிருவேன்னு சொல்லி முன்கூட்டியே கணிச்சு நிதானிச்சு ஐயா சந்திரபாபு நாயுடு வந்து எனக்கு அமைச்சரவே வேண்டாம் அப்படின்னு எடுத்து உதவி இருக்காராம். ஏன்னா சந்திரபாபு நாயுடு பழந்துன்னு கொட்டை விட்டவர் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நிதிஷ்குமார் அதை வெடி ஒரு வெடி மேலே போய் இவர் பழந்துன்னு கொட்டை விட்டுருக்காரு. அவர் பழந்துன்னு கொட்டையை கூட கீழே விடாமல் சேர்த்து முழுங்கினவர் நிதிஷ்குமார். இவங்க 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு எங்கள் ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த 5 வருஷத்தை தள்ளுறது. அப்போ எங்கள் ஐயா மு க ஸ்டாலின் சொல்கிற மாதிரி இந்த மதில் மேல் பூனையாங்கிற மாதிரி ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த 5 வருஷமும் இருக்கும். இப்போ என்னடானா ஐயா சந்திரபாபு நாயுடு வந்து நீங்கள் சபாநாயகர் பொறுப்பு மட்டும் கொடுங்க, எனக்கு போதும். நீங்கள் எப்படி வாஜ்பாயோட அரசில் எனக்கு சபாநாயகர் பொறுப்பு கொடுத்தீங்களோ அதே போல் இப்போ நீங்கள் சபாநாயகர் மட்டும் கொடுங்க, எனக்கு போதும், நான் நிபந்தனையற்ற ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காராம். இப்போது 1999 2004 வரை நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாரு. பாஜக எந்த ஒரு முக்கிய முடிவு எடுத்தாலும் சந்திரபாபு நாயுடு கிட்ட கேட்காம முடிவு எடுக்க முடியாது, அதே போல் நிதிஷ்குமார்ட்டையும் கேட்காம முடிவு எடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்குது. எப்படி இந்த ஏபிஜே அப்துல் கலாமை குடியரசுத் தலைவர் ஆக்குனதுலேருந்து பாஜக எந்தெந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்குதோ எல்லாமே சந்திரபாபு நாயுடுகிட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கணும்னு
ஐயா சந்திரபாபு நாயுடு விரும்புகிறாராம். அது போக சந்திரபாபு நாயுடுவோட மாநிலத்துக்கு எனக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாராம். ஐயா சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திராவோட தலைநகரம் எனக்கு வந்து அமராவதி வேணும், அமராவதியை மாற்றி கொடுங்க, அதுக்கு சிறப்பு நிதியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா சந்திரபாபு நாயுடு டிமாண்டு வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நிதிஷ்குமார் அவர் ஒரு பக்கம் எனக்கு இந்த அமைச்சர்லாம் வேணும்னு கேட்டு அவர் ஒரு பக்கம் தொங்க, இவர் அமைச்சரை கேட்டு இவர் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போக, மொத்தத்தில் இந்த ஒரு மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிறது மாதிரி எங்கள் ஐயா பாரத பிரதமருக்கும் பாஜகவுக்கும் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டு இருக்கு. அந்த 5 வருஷத்தை தள்ளுறது எங்கள் ஐயா பாரத பிரதமர் ரொம்ப கஷ்டம். எப்பா சாமி முடியலடாங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு போயிடுவார். ஏன்னா இத்தனை வருஷமாக தன்னந்தனியாக சுற்றிக்கிட்டு இருந்தார். யார்கிட்ட எதுவும் கேட்காம இவர் விருப்பத்துக்கு சட்டத்தை நிறைவேற்ற, இவர் விருப்பத்துக்கு மசோதாவை நிறைவேற்ற, இவர் விருப்பத்துக்கு வெளிநாடு போக, இவர் விருப்பத்துக்கு ஒவ்வொரு சட்டத்தை ஏற்ற எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இனிமேல் அப்படி பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகிருச்சு. ஏன்னா ரெண்டுமே விடா கண்டியம் கொடா கண்டியம் அப்படியே அப்படியே பாரத பிரதமர் இந்த ஒரு முடிய பிடிச்சிடும், இந்த ஒரு முடிய அப்படியே ஆட்டுறதுக்கு 2 பேரும் தயாராகிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு 2 பேரும் பலந்தின்னு அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும்.